கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, தேவன் எங்களுக்கு நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இயேசு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். பல வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்பிக்கை எங்களில் வைக்கிறோம், மனுஷர்களில் வைக்கிறோம். அதனால் நாங்கள் சில வேளைகளில் தோற்று போய் நிற்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து, அவர் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அதுதான் தாவீது எவ்வளவோ பெரிய ராஜாவா இருந்த போதும் அவன் நம்பிக்கை முழுக்க கர்த்தர் மேல் தான் இருந்தது. அதனால்தான் அவன் போன காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உறுதுணையாக இருந்தார். அதே போல் தான் இன்றைய நாளில் ஏதோ ஒரு காரியத்துக்காக சோர்ந்து போய் இருக்கிறீங்க இல்லையா? பிள்ளைகள் இந்த திருமண காரியமா இருக்கலாம், வாலிப பிள்ளையின் வாழ்க்கையில குழப்பங்களா இருக்கலாம், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பைனான்சியலி உங்களுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கலாம், வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வையுங்கள். உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது. உங்கள் நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் வையுங்கள். ஒருபோதும் அந்த நம்பிக்கை வீண் போகாது. குதிரையோ பந்தயத்துக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் வெற்றியோ கர்த்தரால் வரும். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்பிக்கையை அவர் மேல் வையுங்கள். மனுஷர்களை பார்க்காதீர்கள். நம்பினவர்கள் கைவிட்டு விடுவார்கள், முடிவு பரியந்தம் வரமாட்டார்கள். ஆனால் கர்த்தர் முடிவு பரியந்தம் வருவார். நம்பிக்கையை அவர் மேல் வையுங்கள். ஆமேன். God bless you.